வீரசக்தி இங்கு வந்து மேவினாரு ஆவாளா இவர்கள் தேவி அம்மனு உருவமாறி. நீங்கள் யாரம்மா விளக்கமா சொன்னாதான் புரியும். என்னுடைய உருவத்தை பார்த்தால் தெரியவில்லையா அம்மா? உடைய உருவத்தை பார்த்தால் பரிதாபமா இருக்கின்றது. எனக்கே பாவமா தோன்றுது அம்மா. கிழிந்த ஆடை மெலிந்த தேகம் விரித்த கூந்தலோடு இருக்கின்றார்கள். பார்த்தால் ஒரு பரிதாபமா பெண்ணா இருக்கிறீங்கம்மா. அம்மா விதிவசத்தால் அந்த படுபாவி பிரம்மதேவனை எதிரப்படியால் நான் பெண்ணாக பிறந்து நீங்கள் பெண்ணாக பிறந்து ஐவரை மணந்து சுகத்தோடு வாய்கின்ற நேரத்திலேயே அந்த படுபாவியாக துரியன் என்னமா செய்தார்? நாங்கள் ராஜசேலம் வேள்வி செய்தோம் என்று பொறாமை கொண்டு உங்களை நயமாக வரவைத்து சூதமாடி ஆடி நாடோடு அவர் வெள்ள பறித்துக் கொண்டார்கள். அதோடு விடாமல் பத்திரியாக என்னை உங்களை ராஜராஜன் இருமன்ற சபையிலே ராஜராஜன் இருக்கக்கூடிய சபையிலேயே இழிவாக பேச்சு ஒரு பெண் என்று பாராமல் உங்களை ஒரு பெண் என்று பாராமல் என்னமா செய்தார்கள்? ஒரு அண்ணி என்று நினைக்காமல் என்னை மேடை ஏற்றி என்னை வஸ்திரபங்கம் செய்தார்கள். உங்களுக்கு அந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது தாயே. அதோடு விடாமல் அந்த நேரத்திலே அண்ணா கோவிந்தா கமலக்கண்ணா காண்பதோடு என்று நான் கூவி அழைத்த தருணத்தில் அந்த தருணத்திலே மாயவராக ஏற்பட ஸ்ரீ கண்ணபிரான் மாலாத துயில் அளித்து என்னுடைய மானத்தை காப்பாற்றார். அந்த படுபாவி அதோடு விடாமல் 12 வனவாசம் ஓராத மாசம் கழிப்பதற்காக காட்டுக்கு ஓட்டி வைத்தான். அம்மா நாங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு இந்த கானகத்திலேயே போஷிப்பதற்கு ஒண்ணுமே இல்லாமல் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. படுக்கிறதுக்கு பாயா. அம்மா அப்படி அந்த கானகத்தில் எப்படி அம்மா இருந்தீங்க? அம்மா இந்த வாழ்க்கையை பற்றி மெத்தையாக காய்கறிகளை பொசித்து பட்ட பாரமீதில் நித்திரை செய்து காலத்தை சிங்கப்படுகிற வனவாசம் மீது இருப்பதோ ஓரான அஜ்ஞாத வாசம். இந்த ஓரான அஜ்ஞாத கழிப்பதற்கு நேற்று அனைவரும் ராத்திரி ஜாமத்திலே ஆலோசனை செய்தார்கள். ராத்திரில என்னுடைய பதிவார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அண்ணவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய அன்பான விராடபுரத்திலே என்னுடைய மோசமதியாக இருக்கக்கூடிய தருமபுர மகாராஜன் தங்கப்பட்டாராகவும் கூடிய மூத்த சாஸ்திரங்கள் ஓதக்கூடிய தங்கப்பட்டராகவும் ஒரு வேதியர் அவதாரம் எடுத்து சென்றிருக்கிறார். அன்னவனுக்கு இளையவராக விளங்கக்கூடிய பீமசேனார் பலாயனாகவும் சமையல் செய்யக்கூடிய சமையல் சாப்பாடு செய்யறது. சரிம்மா. அன்னவார் சென்றிருக்கிறார். 3வது வதியாக விளங்கக்கூடிய அர்ஜுன பெருமான் ஆணுக்கும் ஆணும் இல்லாமல் பெண்ணுக்கும் பெண் இல்லாமல் ஒரு பேடியாக அவதாரம் எடுத்து அவருக்கும் அந்த கதி வந்ததா? சென்றிருக்கின்றார். அம்மா பண்றது. 4வது நவராக விளங்கக்கூடிய நகுல மகாராஜன் குதிரைகள் சவாரி செய்யக்கூடிய ரவுத்ரனாக அவதாரம் எடுத்து சென்றிருக்கின்றார். சரிம்மா. 5வது நவராக விளங்கக்கூடிய சகாதேவ சிராமணி மாடுகளை மேய்க்கக்கூடிய தந்திரபாலனாக அவதாரம் எடுத்து சென்றிருக்கிறார். அவதாரம் எடுத்து சென்றிருக்கிறார். 5 பேரும் உருவம் மாறி விராடபுரத்தில் தங்கியிருக்கிறாங்க. நீங்க தான் இன்னும் போல. என்ன
நான் வேற நாடு போனா ஆமா எனக்கு பாதுகாப்பு யாரு இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. நீ ஒரு பெண்ணாச்சு. ஆமா இந்த பெண் மாறு உருவத்தில் இருந்தாலும் என்னோட பதிவார்தா உன்னை பார்த்தா ஒரு காத்து கொண்டு இருப்பாங்க பாதுகாப்பா இருப்பாங்க. சரி சரி அம்மா. ஆகையா நானும் அந்த உருவத்தை மாற்றி ஒரு பணிப்பெண்ணாக சைரேந்திரன் நாமதேவை வைத்து பணிப்பெண்ணாக சைரேந்திரன் என்று சொல்லக்கூடிய நாமதேயத்தை வைத்து வருகின்றேன். வர்றீங்க. எப்படி வருகின்றேன்? மேல எப்படிமா வர்றீங்க? அண்ணா சென்று கொண்டு வருகிறார்கள். அம்மா உன் கையில் என்ன செய்யமா? மை பரணி. ஓ மை வைக்கிறது பரணி. சரி சரி. கண்ணாடி முகத்தை பார்க்கிறது மல்லிகை பூ செண்டு. ஏனென்றால் அந்த அம்மன் இடத்துல சென்ற உடனே பணிவிட வேலை செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா ஒரு பணி பெண்ணா போறீங்க. உனக்கு போற வேலை டியூட்டி செய்யணுங்க. போற டியூட்டி செய்தால் தகுந்த பொருள் எதிர்காலத்துல இருந்தால் உடனடியே வேலை செய்யலாம். ஆமாமா ஒருவேளை நாளைக்கு ஓபமா அப்படின்னு ஒரு சொன்னாங்க நிச்சயம். ஆமா நாளை வரையில அந்த மனது இருக்குமா? மாறிவிடும். யாரு கேளு இப்ப நம்மளும் கூத்தாடுறோம். பொட்டி எத்தானா பொட்டி வாசிக்கிறதுக்கு வேலை இருக்குது. மிருதங்காரு மிருதங்காரு வேலை இருக்குது. முகேடுகாருக்கு அந்த கையில முருகன் இல்லைன்னா போறாரு. ஆமா 4 வரட்டு போறாரு. அடுத்த 3 நாள் வருவா. ஆமா கையில முருகன் வச்சுக்கிறேன். இதே மேல மனம் மாறிடும். அதனால கூத்தாட முடியும். சென்று கொண்டு பொட்டிக்காரு போறாரு. இன்னும் வேற என்ன இருக்கு தெரியுமா? வேற ஏதாவது செய்வீங்களா?
கத்திரி. ஓ, பூ கத்திரிக்குது கத்திரி. என்னவோ தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு மொய் வந்து 30 ரூபாய் வித்துருக்குது. அந்த அம்மாக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பூ நீங்க பறிச்சுட்டு போறீங்க. அவனுக்கு தெரியாது. பூ கட்டினா தாறுமாறா இருக்கும். ஓ, தாறுமாறா இருக்கும். இப்போ மாலை கட்டுறாங்க. ஆமா, குச்சி குச்சா வச்சு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க? அது குச்சி குச்சா வச்சு அழகா கட்டி அதுக்கு சரிங்க போட்டு கத்திரிச்சு அந்த காம்பெல்லாம் கத்திரிச்சு ஆனா குத்திங்க இல்லையாச்சு, அதனால காம்பு கத்திரிச்சு கட்டுறாங்க. அதனால கத்திரி வச்சுக்கிறீங்க. சரிதான் சரிதான். கூட இருக்கணும். சரி சரிம்மா. பொட்டு விசரி. ஒண்ணு விசிறி விசிறி இல்லையே ஆகாது. பூ வச்சு நமக்கு விசிறி ஆமாமா விசறதுக்கு சரினா எப்படி இருக்கா? சில்லுன்னு காத்து ஏறுது. வெயில் காத்து ஏக்காடு ஏறி அதனால வந்திருக்கின்றேன். பகட்டா அந்த அம்மனோட இல்ல எங்க? அம்மா இங்கிருந்து நேர பங்காருபாளையம் போ. பங்காருபாளையம் நோஞ்சேனா பங்காருபாளையத்துல இருந்து தேக்கு மந்த மார்க்க பண்ணா கீழே பண்ணா வெள்ள வருது. இதெல்லாம் வருது. அந்த வையா நோஞ்சுக்கினு அப்படியே போனேன்னா கேட்டுக்கிட்டே போனேன்னா மச்ச தேசத்துக்கு எப்படி போகணும், பிரான தேசத்துக்கு எப்படி போகணும், அம்மா சொல்லுங்கள், ஐயா சொல்லுங்கள் அப்படின்ட்டு தாய்மாரே தந்தை மாதிரி அவனால கேட்டு போன வச்சு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்ற ஜாலியை பார்த்தே போகும். அம்மா அது வந்து கொஞ்சம் தாய்மாரு அந்த தாயை கேளு. அந்த அம்மா சொல்லும்.
பாத்தீங்களா மாலை எங்க இருக்கின்றது. ஆனால் இங்க ஒண்ணு ஏதோ சூட்டி இருக்கிறாங்க, பட்டம் பட்டம் சூட்டுக்கிறாங்க. எப்படி என்றால் இதுவோ மச்ச நாடு, நீர் வளம் நிலவளம் கோவளம் ஐந்து வளங்களும் புரிந்திருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டில் ஏதோ ஒரு பஞ்சம் கிடையாது. வாவேன்றவருக்கு வரலாம், போவருக்கு போலாம், அப்படி என்று எழுதியிருக்கிறது. ஆமா, இப்படிக்கு விராட மகாராஜா எப்பேற்பட்டவன் வந்தாலும் வரலாம், ஆதரிக்கப்படும். அப்படியாடா என்னுடைய பதிமார்கள் ஐவா ராஜாக்கள் இங்கதான் இருப்பாங்க. அவங்க தேசம் இங்கதான் இருப்பாங்க. சரி, அவன் கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை நீ உடனே சென்று அந்த மகாராணி இருந்தால் யாரோ ஒரு ஏழை பெண் கிழிந்த ஆடை மெலிந்த திரேகம் விரித்த தலையோடு பார்த்தால் பரிதாபமா இருக்குது. ஐயோ இருக்குது. அது கொண்டே வருகின்றது அந்த அம்மா. நான் சொல்றேன். அந்த அம்மா பேசுவது செந்தமிழ், நான் பேசுவது கரிதமிழ். ஓ தாயே, ஓ தாயே, எப்படி என்றால் நம்முடைய நாட்டை நாடி எப்படி என்றால் கிழிந்த ஆடை மெலிந்த திரேகம் விரித்த கூந்தல் ஐந்து கண்ணீரோடு ஒரு ஏழை பெண்ணு வந்து அந்த அம்மா பார்த்தால் அந்த அம்மா பார்த்து வச்சு உனக்கே மனுஷன் உள்ள இறங்கி கை தருகிறது 10 பவுன் பீஸ் அந்த அம்மா கை போடும். போட்டோ அப்படி அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. சரி போட்டோ நான் அழித்திருந்தோம் நேரடி நீயே பார்க்க வேண்டும். அப்படியா? ஏன் கேளு, ஒரு பெண்ணுக்கு பெண்ணுதான் ஆதரவு. அதான் நீதான் பாக்கணும். ஆணுக்கு நான் போயிருப்பேன், ஆண்களுக்கு யாராக வந்தால் பெண்ணுதான் ஆதரவு. சரி அப்படியே ஆட்டு பாடு. ஓ தாயே,
அம்மா அம்மா